ஹாய் வணக்கம், எஸ்கே சுபா விலாக்ஸ். இன்றைக்கி கேரட் வச்சு ஒரு டெசர்ட் செய்ய போகிறேன். 2 கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1/2 கப்பு ஏலக்காய் பவுடர். இதை நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இதில் பால் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பாக ஒரு ரவை போட்டுக்கோங்க. இன்னும் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போது கேரட் பால் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்சு உப்பு, இது நல்லா கரையட்டும். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கியாக இருக்குது. இது நம்ம ஸ்வீட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேரட்டும் ரவையும் போட்டு செஞ்சு வச்சுட்டு உருண்டையாக ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் சிரப்பை ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.